புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற தேர்வர்களுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் இலவச பயிற்சி வழங்கப்படுது. இந்த இலவச பயிற்சியில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்க முடியும், இந்த இலவச பயிற்சி எங்கே நடக்குது, இது எத்தனை மாத கால பயிற்சி, இதுக்கு அப்ளிகேஷன் எங்கே போடணுது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுருக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் விஷயமா இதில் என்னென்ன தேர்வுகளுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியம் சார்பில் நடத்தப்படுற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படுது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி நடத்துகிற தேர்வுகளுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படுது. வங்கி தேர்வு அதாவது ஐபிபிஎஸ் நடத்துகிற தேர்வுகளுக்கு இந்த பயிற்சி வழங்கப்படுது. அதே போல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரயில்வே தேர்வுகளுக்கும் இந்த பயிற்சி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்த விஷயத்தை பொறுத்தவரையும் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சி மையங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டே இடத்துல தான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. சென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற தியாகராய கல்லூரியில், அது மட்டும் கிடையாது, சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கிற மாநில கல்லூரி, இந்த ரெண்டு இடத்துல தான் பயிற்சி கொடுக்கறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. தியாகராய கல்லூரியை பொறுத்தவரையும் 500 பேருக்கு பயிற்சியும், இங்கே சேப்பாக்கத்தில் இங்கே மாநில கல்லூரியில் 300 பேருக்கும் பயிற்சி கொடுக்கறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 800 பேர் பயிற்சி பெறுவதற்கு, இலவச பயிற்சி பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறது நம்ம எங்க அப்ளை பண்ணா இந்த பயிற்சியில பங்கெடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுலாம். அதற்கான இணையதளம் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.cecc.in இந்த இணையதளத்தில் போய் நம்ம விண்ணப்பிக்க முடியும். நீங்க இணையதள முகவரியை சரியா பார்த்துக்கோங்க. இதற்கான விண்ணப்ப தொடக்கம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப முடிவு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்திலே விண்ணப்பிக்கிற வசதி இருக்கு. இது சார்ந்த மேலும் விவரங்களுக்கு நீங்க இணையதளத்தை பார்க்கலாம். இல்லாட்டினா இதற்கான தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. இந்த தொலைபேசி எண்ணை கவனத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா இந்த தொலைபேசி எண்ணில் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு அடுத்தபடியா நீங்க பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த பயிற்சி மையம் என்ன பயிற்சி, இங்க எவ்வளவு நாள் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கட்டணம் இல்லா பயிற்சி தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு பைசாவும் நம்ம செலவழிக்க தேவையில்லை. 6 மாத கால பயிற்சி நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6 மாதம் அப்படிங்கிறது ஒரு லாங் பீரியட். நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பயிற்சிக்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிற்பகல் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நடக்குது. அது திங்கள் டு வெள்ளி அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, பயிற்சி மையங்களில் உணவும் தங்கும் வசதிகளும் இல்லை அப்படிங்கிற வசதியை கொடுத்துருக்காங்க. யாராவது நினைக்கலாம், வெளியிலிருந்து வந்துறவங்களுக்கு இலவசமாக தங்குற வசதி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான இந்த வசதிகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்க தான் இதில் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் நம்ம 10வது வகுப்பு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 10வதுல பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1/1/2026 அன்று 18 வயதை பூர்த்தி செய்தவர்கள் தான் இந்த விண்ணப்பத்தில் நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக இதை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, இது யாரெல்லாம் இதுக்கு சரியான ஆட்கள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10ஆம் வகுப்புல பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இலவச பயிற்சின்னு விண்ணப்பிப்பாங்கல்ல, அதனால. இது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசு இனவாரியான இடஒதுக்கீடு முறையில், அதாவது நம்மளுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரியில் அதற்கான ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் யாரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம் லிஸ்ட் இந்த இணையதளத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயம்தான் இந்த விஷயத்தில் நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் டிஎன்பிஎஸ்சி சார்பிலையும் நிறைய தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஐபிபிஎஸ் சார்பில் நடத்தப்படுற வங்கி தேர்வுகளுக்கும் அறிவிப்பு வெளியாக இருக்குது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுலையும் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. நிச்சயமா நிறைய தேர்வுகளுக்கு இந்த இலவச பயிற்சி ஒரு நல்ல வாய்ப்புள்ளதாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருந்தா, இந்த மாதிரி இலவச பயிற்சிக்காக அவங்க காத்துட்டு இருந்தா, அவங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலையும் இது மாதிரியான நிறைய இடங்கள்ல இது மாதிரியான இலவச பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறதும் நிறைய தேர்வர்களோட கோரிக்கையா இருக்குது. நன்றி.